வெள்ளிக்கிழமை அன்று வரும் வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பதற்கு நாம் வியாழக்கிழமை அதாவது நாளைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைக்க வேண்டியது அவசியம். பூஜைக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் நீங்கள் முன்னரே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது எளிமையாக செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், கலசம், நெல், பச்சரிசி, எலுமிச்சம்பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, வாழை இலை, பூ, உதிரிப்பூக்கள், அச்சகை, நோன்பு கயிறு, துளசி இலைகள், கற்கண்டு, பச்சை கற்பூரம், பல வகைகள், மா இலை, குறிப்பாக வாழைப்பழம், ஆப்பிள், விளாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை போன்றவற்றை வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பதற்கு அனைத்து தயார் செய்து வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நெய்வேத்தியமும் வைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அப்பம், லட்டு, பசும்பால், தயிர், பாயாசம் என்று அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் சுவையாக இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டில் கிழக்கு திசை ஈசானி மூலையில் மண்டபம் அமைக்க வேண்டும். உங்களிடம் மண்டபம் இல்லை என்றால் பலகையில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். தரையிலும் மண்டபத்திலும் அல்லது பலகையிலும் அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். வேண்டிய வரத்தை உடனே தரும் வரலட்சுமி நோன்பு நாளை வியாழக்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை வருகிறது. 16/8 அன்று மிக எளிமையாக நீங்கள் வணங்கலாம். முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு மகாலட்சுமியான வரலட்சுமியை நீங்கள் வணங்கி வர வேண்டும். அப்படி வணங்கி வரும் பொழுது வீட்டில் நல்லது நடக்கும். நம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும்.